வாங்க நம்ம வீட்டு புரட்டாசி சனிக்கிழமை எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை இந்த சைடு சுண்டலுக்காக ஊற வச்சுருக்கேன். உளுந்து வடைக்காக ஊற வச்சாச்சு. எல்லா காயுமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேலை. வீடெல்லாம் தொடச்சிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சுட்டு கடகடன்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. 1:45 போலெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். பச்சை மிளகாய் சாம்பார் தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். இந்த சைடு ஆல்ரெடி வாழைக்காய் வந்து முக்கால்வாசி வறுத்தாச்சு. அதில் லைட்டாக வந்து மசாலா போட்டுட்டு இறக்க வேண்டியதான். பச்சை மிளகாய் சாம்பார் எப்பவுமே கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம். அதை ஊற்றியாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். இந்த ஒரே பேனில் பார்த்திங்கன்னா எல்லா பொரியலுமே செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு சமைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நேரம் எடுக்காது. ஏன்னா நான் பேன் சூடு பண்ணுற டைம்லேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு வெங்காயத்தை கட் பண்ணி தாளித்து விட்டுருவேன். அதனால் அதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. முருங்கைக்கீரை மேண்டேட்ரி எங்களுக்கு. ஸோ முருங்கைக்கீரை செஞ்சாச்சு. சுண்டலும் தாளிச்சாச்சு. அந்த சைடு பாயசம் ரெடி ஆயாச்சு. வடைக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டேன். கடைசியாக வடை மட்டும்தான். வடை பொரிச்சிட்டு அதே எண்ணெயில் வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையுமே ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. நான் வந்து மிக்சிலே அரைச்சிட்டேன் மாவு. மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா பந்து மாதிரி வந்துடும். அதில் நம்ம வடை செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கிரைண்டர்லாம் நமக்கு கழுவி துடைக்கணும் அப்படிங்கிற வேலையே இல்லை. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இலைக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அந்த அண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க இந்த வரமான்னு 2:30 மணி ஆக்கிட்டாங்க. ஸோ 2:30 மணிக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தட்டிலே படைச்சாச்சு. என்னென்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், சுண்டல், வாழைக்காய் வறுவல், கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் சாதம் இங்கே ரெடியாக இருக்குது. அப்புறம் பச்சை மிளகாய் சாம்பார், பாயசம், வடை, அப்பளம் ஆல்ரெடி அந்த சைடு இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணா வந்து 2:45 வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அந்த அண்ணா வந்த அண்ணாவுக்கும் அப்புறம் வந்து வடை பாயசம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்படி தான் எங்கள் வீட்டோட சனிக்கிழமை போச்சு. இன்னொரு vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ.